ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து இது பாருங்கள். இது நான் எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஆர்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் வந்து ஃபஸ்ட்டு கொத்துவலி எந்த அளவுக்கு நமக்கு ஆர்டர் நிறைய வந்தது, அதே மாதிரி பாருங்கள் ரெயின் ட்ராப் இப்போ நிறைய ஆர்டர் வந்துருக்கு பாருங்கள். இப்போ வரக்கூடிய ஆர்டர் எல்லாமே வந்து ரெயின் ட்ராப் தான் பாருங்கள். இது எல்லாமே வந்து டெலிவரி அனுப்புறதுக்காக எடுத்து வச்சுக்கக்கூடிய ரெயின் ட்ராப் பாருங்கள். இது பாருங்கள், இது எல்லாமே ரெயின் ட்ராப்பு. இன்றைக்கி ஒரு நாளில் வந்த ஆர்டரு எல்லாம் 1 டஜன் 2 டஜன் 4 டஜன் 10 கலரு 10 டஜன் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு 2 கலரில் கேட்டக்கூடிய கஸ்டமருக்கு, 4 கலர் கஸ்டமருக்கு, ஒரு வந்து 10 ஒரு சில கஸ்டமரில் வந்து 10 கலர் 12 கலர் எல்லா கலர்லேயும் ஒன்று கூட அந்த மாதிரி கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி டெலிவரி அனுப்பக்கூடிய வளையல் தான். ரெயின் ட்ராப்பு எல்லாம் வெறும் பாக்ஸ் நினச்சிடாதீங்க, எல்லாமே உள்ள வளையல் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து ரெயின் ட்ராப் வளையல் தான். இது எல்லாமே அட்டைப்பட்டி கலர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஏன்னா ஒவ்வொரு சில பிராண்ட் மாறுறதுனால வந்து கலர் பெட்டி மாறும். எல்லாமே வந்து ஆனால் ரெயின் ட்ராப் தான். இது எல்லாமே சைஸும் 2.2லேருந்து 2.8 வரைக்கும் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2.2 கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ 2.2 அதில் அவைலபிள் இருக்குது சைஸில். நான் காட்டுறேன் பாருங்கள். 2.2 இதுதான் 2.2 பாக்ஸு. இது பாருங்கள் 2.2ல் இருக்கக்கூடிய ரெயின் ட்ராப். இது எல்லாமே நம்ம இன்றைக்கி அனுப்பக்கூடிய டெலிவரி தான். இது எல்லாமே வந்து 2.2 தேவைப்பட்டனா கூட சொல்லுங்கள். 2.2 அவைலபிள் இருக்குது நம்மள்கிட்ட. இது பாருங்கள், எல்லாமே ஒரு சில கஸ்டமர் ஒரு டஜன் மட்டும் போதுனா கூட ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து 1 டஜன் மட்டும் கூட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி 1 டஜன் உள்ள டெலிவரி கூட இருக்கக்கூடிய வளையலுமே இதில் இருக்குது உங்களுக்கு. 1 டஜன் பேக்கிங்கு, 2 டஜன் பேக்கிங்கு, 3 டஜன் பேக்கிங்கு, அப்புறம் 10 கலர் பேக்கிங்கு, 12 கலர் பேக்கிங், 16 கலர். ஒரு சில கஸ்டமர் 16 இருக்கக்கூடிய 16 கலருமே அப்படியே அந்த கூட டெலிவரி கூட இருக்குது. மொத்தம் இதில் வந்து ஒரு 48 டஜன் இருக்குது பாருங்கள். மொத்தம் இதில் வந்து 48 டஜன் 48 பாக்ஸ் இருக்குது. 48 பாக்ஸுமே டெலிவரி. சின்ன 1 டஜன்லேருந்து 16 கலர் வரைக்குமே எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இன்றைக்கி டெலிவரி. இது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம அனுப்பக்கூடிய டெலிவரி. அப்புறம் இது இல்லாமல் வந்து கொத்துவலியில் பாருங்கள். கொத்துவலியில் வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து கலர் மிக்சிங் கேட்டிருந்தாங்க. அப்புறம் 2 டஜன் 3 டஜன் 2 டஜன் பாருங்கள். மினிமம் 2 டஜன் மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு கஸ்டமருக்கு தனித்தனி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். இது நான் சும்மா அடையாளத்துக்காக இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சின்ன பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடுவோம் பாருங்கள். இந்த 2 டஜன் மட்டும், ஏன்னா கலர் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து 2 டஜன் மட்டும் ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி. அப்புறம் இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 டஜன் மட்டும் இது ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி. அப்புறம் இது பாருங்கள் கலர் மிக்சிங்கில் இது ஃபுல் பாக்ஸ் அப்படியே ஒரு கஸ்டமருக்கு. அப்புறம் இது பாருங்கள், எல்லாமே சிறுமுத்து வளையல் மட்டும் ஃபுல்லாக ஒரு கஸ்டமருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் 7-9 டஜன் மட்டும் இது ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி. அப்புறம் இது பாருங்கள், சிறுமுத்தும் பெருங்குத்தும் கலந்து ஒரு டெலிவரி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சின்னது கொத்தும் பெரிய கொத்தும் எல்லாம் கலந்துருக்க மாதிரியான ஒரு டெலிவரி பாருங்கள். அதில் ரெட் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரியே ஒரு 8 டஜன் டெலிவரி பாருங்கள். சின்ன கொத்து பெரிய கொத்து கலந்து. அப்புறம் இது பாருங்கள், இது எல்லாமே வந்து பெருங்கொத்து மட்டுமே இதில் ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பாருங்கள். இது அப்புறம் இது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7 டஜன் மட்டும் டெலிவரி. நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து அதுக்கு தகுந்தாப்பில் பாக்ஸ் போட்டு செட் பண்ணிடுவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் 2 டஜன் மட்டும் போட முடியாது. நம்ம வந்து பேக் பண்ணுற வரைக்கும் இப்படி இருக்கும். நம்ம பேக் பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்பில் பாக்ஸை போட்டு பேக் பண்ணிடுவோம் பாருங்கள். இந்த வழியில் எல்லாமே வந்து நீங்கள் நம்ம ஆர்டருக்காக எடுத்து வச்சுருக்க வழியில் தான் இது எல்லாமே. அப்புறம் வந்து நம்ம பேக்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தெர்மாக்கோல் பேக்கிங் பண்ணலான்னு அதுக்கான மெட்டீரியலையும் காட்டுறவங்களுக்கு. இது பாருங்கள், பேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கோம் பாருங்கள். தெர்மாக்கோல் பாருங்கள், ஒரு பண்டல் தெர்மாக்கோல் அப்படியே வாங்கியிருக்கோம். ஏன்னா வலையெல்லாம் பேக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக உடையாமல் டெலிவரி பண்ணணுங்கிறதுக்காக வந்து தெர்மாக்கோல் பேக்கிங் பண்ணலான்னு இருக்கோம். இது பாருங்கள், தெர்மாக்கோல் ஒரு பண்டல் ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய வலையில் எல்லாமே தெர்மாக்கோல் பேக்கிங்கோடு தான் வரும் பாருங்கள். கொஞ்சம் சேஃப்டியாக டெலிவரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே தெர்மாக்கோல் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் பண்டல் தெர்மாக்கோல். இது அப்படியே ஒரு பண்டல். இது பாருங்கள், இது லென்த்து. உங்களுக்கு இனிமேல் வலையில் டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெர்மாக்கோல் பேக்கிங்கோட வந்துடும் பாருங்கள். இது இந்த மாதிரி வந்துடும், தெர்மாக்கோல் பேக்கிங்கில் வந்துடும். உங்களுக்கு வளையல் தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பாக்ஸாக எடுத்தாலும் சரி, இல்லை 2 டஜன் 3 டஜன் மிக்சிங் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு டஜன் எடுத்தாலும் சரி, கலர் கலந்து எடுத்தாலும் சரி, மாடல் கலந்து எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ கேளுங்க, நான் அந்த மாதிரி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஸ்க்ரீனில் நம்பருக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.